வணக்கம் ஹஸ்பண்ட்ஸ். இன்னைக்கு பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிஎன்டில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஓகேங்களா. இன்றைக்கி வந்து 8ஆம் வகுப்போடைய சிவிக்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. டேர்ம் 2. ஸோ இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் 50 கொஷின்ஸாக பார்த்துடலாம். இது பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி இது முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 100 கொஷின்ஸ் அப்படின்னு போட்டு 50 கொஷின்ஸ் சொல்லியிருப்போம். இது அடுத்த வீடியோ ஓகேங்களா. புவியியல் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அலகு 1 வந்து இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாக்குதல் ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்துட்டு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மக்கள் குடிபெயர்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்ற கேள்வி. இடம்பெயர்தல் அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா. இரண்டாவது கேள்வி, மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு குடிபெயர்வது வெளிநாட்டு இடப்பெயர்வு, அதாவது பன்னாட்டு இடப்பெயர்வுன்னு சொல்லுவாங்க. மூன்றாவது கேள்வி, ஒரு நாட்டிற்குள் மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது உள்நாட்டு இடப்பெயர்வு. நான்காவது கேள்வி பாருங்கள், வேலை வாய்ப்புக்காக மக்கள் கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு செல்வது கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடப்பெயர்வுக்கு என எடுத்துக்காட்டாகும். கொஷின்ஸ் இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. இது கூற்று காரணமில் வரும். அதை வந்து நாங்கள் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸாக வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஐந்தாவது கேள்வி பாருங்கள், மக்களை ஒரு இடத்திற்கு ஈர்க்கும் காரணி புல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அது ஈர்க்கும் காரணி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிறந்த கல்வி வாய்ப்புகள் தான் மக்களை வந்து இப்போ வந்து இடம்பெயர்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, நம்ம 12th 10th படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னை போடுங்க, இல்லை கோயம்புத்தூர் போங்க, இல்லை சேலம் போங்க, அந்த மாதிரி வந்துட்டு சில ஒரு எஜுகேஷன்ஸ் நல்லா இருக்க இடத்துல வந்து போடுவாங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் சென்னை போக மாட்டாங்க. இந்த சைட் தருமபுரி, சேலம் அந்த மாதிரி போவாங்க ஓகேங்களா. ஸோ வந்துட்டு கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல சிறப்பாக இருந்துச்சுன்னா, மக்கள் வந்து அந்த அட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது கேள்வி, மக்களை ஒரு இடத்திலிருந்து வெளியேற தூண்டும் காரணி. ஃபஸ்ட்டு புல் ஃபேக்டர்னா என்னன்னு பார்த்தோம், புஷ் ஃபேக்டர்னா என்னன்னு பார்த்தோம். டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சுக்கோங்க. புல்க்கும் புஷ்க்கும் வந்து கூட்டுற காரணமில் மாற்றி போட்டுறாதீங்க ஓகேவா. ஸோ புஷ் ஃபேக்டர் அப்படின்னா போர் மற்றும் மோதல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழாவது கேள்வி, கிராமப்புற மக்கள் நகர்ப்புறங்களுக்கு சென்று குடியேறுவதால் ஏற்படும் நிகழ்வு என்னன்னா நகரமயமாதல். ஸோ நம்மளுடைய யூனிட் 2 8th டாப்பிக்கே நகரமயமாதல் அப்படின்னா ஓகேங்களா. எட்டாவது கேள்வி, முக்கியமான கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பின் இந்தியாவில் அதிக மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். எப்போ 2011 சென்சஸ்க்கு அப்புறம் மக்கள் தொகை அதுக்கப்புறம் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். உங்களுக்கான கேள்வி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டாவது மாநிலம் எது அதிக மக்கள் தொகை இருக்கிறது ஓகேங்களா. ஒன்பதாவது கேள்வி, இந்தியாவில் அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் சதவீத அடிப்படையில் கேட்குறாங்க ஓகேங்களா. கோவா ஓகேங்களா. 10வது கேள்வி, நகரமயமாதலின் எதிர்மறையான விளைவு எது? சேரிகளின் உருவாக்கம் ஓகேவா. 11வது கேள்வி, ஒரு நபர் ஒரு நாட்டிற்குள் வந்து குடியேறுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நீங்கள் இமிகிரேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு சின்ன ஒரு லெட்டரால் தான் வந்து மிஸ் ஆகும் ஓகேங்களா. ஒரு நபர் ஒரு நாட்டுக்குள்ளே வந்து குடியேறாங்க, அது எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன், குடிவரவு அப்படின்னு அழைக்கப்படும். 12வது கேள்வி பாருங்கள், ஒரு நபர் தனது சொந்த நாட்டிலிருந்து வெளியேறி மற்றொரு நாட்டில் குடியேறுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் ஓகேங்களா. ஸோ எமிகிரேஷன் இது ரெண்டுமே ஒரு சின்ன ஒரு குடிவரவு, குடியேற்றம் ஓகேங்களா. சொந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா குடியேற்றம், அதுவே வந்து மாட்டினாங்கன்னா குடிவரவு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெக்லோனோபிஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்களா. ஃபஸ்ட் இயர் பிளான் செகண்ட் இயர் பிளான் படிக்கும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா. மெக்லனோபிஸ் என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒன்றோடு ஒன்று இணைந்த பெரிய நகர்ப்புற பகுதி, இதுதான் மெகலோபோலிஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா. சரி, மெக்லனோபிஸில் மெகலோபோலிஸ் ஓகேங்களா, ஒன்றோடு ஒன்று இணைந்த பெரிய நகர்ப்புற பகுதி. 14வது கேள்வி, உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எது? 2020 வரைக்கும் சென்சஸில் முற்பகுதி ஓகேங்களா, பிற்பகுதி மாறிக்கலாம். உலகத்தில் அதிக மக்கள் ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ கேள்வி வருது, அப்போ இந்தியாவை சுற்றி தானே இந்த கேள்விகள் வரும். அப்போ இந்தியா அப்படின்னு போடக்கூடாது. அப்போ இந்தியாவில் மும்பை, டெல்லி இதில் 2த்துல சூஸ் பண்ணும் அப்படின்னு சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் 2020 முற்பகுதியில் டோக்கியோ ஓகேங்களா. ஜப்பானோட கேபிட்டல் டோக்கியோ தான் ஓகேங்களா. 15வது கேள்வி,
1 மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இல்ல இவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லியன் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. எது? அதாவது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் மில்லியன் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. 16வது கேள்வி. 10 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரம் மெகா சிட்டின்னு சொல்லுவாங்க. 1 மில்லியன் இருந்தா, அது வந்துட்டு மில்லியன் நகரம். அதுவே 10 மில்லியனுக்கு மேல இருந்தா பெருநகரம், மெகா சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்ப நம்ம தமிழ்நாடு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டேட். அதுல சென்னை இல்ல கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க. அது மெகா சிட்டியா? இல்ல மில்லியன் சிட்டியா? இல்ல நன் ஆஃப் தி அபவ்வா? அப்படின்னு சொல்லுங்க. 17வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸ்மார்ட் சிட்டி மிஷன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2015. ஸோ ஸ்டார்ட் அப் ஆஃப் இந்தியா இல்ல ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ இந்தியாவில் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கொஸ்டின் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்க்கறது வந்து ஒரு 5 to ஒரு 10 பீப்பிள்ஸ் தான் ரிப்பீட்டடாகவே கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. மேபி உங்களுக்கு தெரியலனா கூட கூகுள் பண்ணி பாருங்க. பிகாஸ் வந்து ChatGPT, Google ஏஐ யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க அந்த கேள்வி இந்த மேம் சொல்லியிருந்தாங்க. நம்ம அத செக் பண்ணோம் அப்படின்னு இன்கேஸ் எக்ஸாம் ஹால்ல வந்தா உங்களுக்கு நினைவு இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான கேள்வி, ஸ்டார்ட் அப் வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்தியால? ஓகேங்களா? 18வது கேள்வி. இடப்பெயர்ச்சிக்கான முக்கிய சமூகம் மற்றும் கலாச்சார காரணம் எது? வேலையா? கல்வியா? திருமணமா? போரா? ஓகேங்களா? இதில எது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா கரெக்ட்டா நீங்க நினைச்சது திருமணம் தான். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடப்பெயர்ச்சிக்கான முக்கிய சமூக மற்றும் கலாச்சாரம்னு ஒரு வார்த்தை வந்துருச்சா, இந்த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் வந்தாவே உங்களுக்கு தெரியும் எது வரும்னு சொல்லிட்டு. ஒரு வேலைக்காக நம்ம போனா அது கலாச்சாரம் ஆகாது. கல்விக்காக போனாலும் கலாச்சாரமா கருத மாட்டாங்க. போருக்காக போனாலும் இல்ல. திருமணம் தான் வந்து இதுக்கான ஆன்சர். 19வது கேள்வி. நகரமயமாதலால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு எதுனா காற்று மாசுபாடு. ஓகேங்களா? 20வது கேள்வி. பருவகால இடப்பெயர்வு சீசனல் மைக்ரேஷன் பெரும்பாலும் எந்த தொழிலுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். என்னது? சீசனல் மைக்ரேஷன் விவசாயத்து கூட தொடர்புடையது. ஓகேங்களா? இதோட டேர்ம் 2 அதாவது 8ஆம் வகுப்புடைய டேர்ம் 1, 2 வந்து உங்களுக்கு புவியியல் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? புவியியல் அலகு 2 டாபிக் என்னன்னா இடர்கள் அப்படின்றத டாபிக். இந்த இடர்னா என்னன்னா அசார்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். மனித உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசார் தான். இடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது கேள்வி. ஒரு இடரின் வெளிப்பாட்டினால் ஏற்படும் மிகப்பெரிய அழிவு மற்றும் இழப்பு என்ன அப்படின்னா பேரிடர், டிசாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. 3வது கேள்வி. பின் வருவனவற்றில் எது இயற்கையான இடர்? ஓகே, செயற்கை இடரும் கேட்கலாம், படிச்சுக்கோங்க. தீவிரவாதம், சாலை விபத்து, தொழிற்சாலை வெடிப்பு இது 3மே கிடையாது, நிலநடுக்கம் தான். ஸோ தீவிரவாதம் அப்படின்றது ஒரு மனுஷனால் இது பண்ணக்கூடியது. ஸோ அது இயற்கை கிடையாது. சாலை விபத்து மனுஷங்களுக்கு வந்து இது பண்ணுறது அதுவும் இயற்கை கிடையாது. தொழிற்சாலைகள் இப்போ சிவகாசியில் பட்டாசு வெடிப்பாளையங்கள்லாம் வந்து இதுவாக இருக்கும். சில இந்த போபால் ட்ராஜடி இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையில் செயற்கையால் நடைபெறுது. ஏன்னா மனிதனால் நடைபெறும் விஷயம். இயற்கைனா நேச்சர் கெலாமிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. தானாகவே அதாவது இப்போ வந்துட்டு டிசாஸ்டர்னா மண் சரிவாகட்டும், நிலச்சரிவாகட்டும், மழையாகட்டும், பூகம்பமாகட்டும், இல்லை சுனாமி ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு என்ன இதில் வரணும்? இயற்கை இடரில் வரும். அதுவே செயற்கை இடர்னா இந்த 3மே தீவிரவாதமாகட்டும், சாலை விபத்து, தொழிற்சாலை விபத்து, மனுஷனால் ஏற்படக்கூடிய எந்த விபத்தாலும். ஓகேங்களா? 4வது கேள்வி. பின் வருவனவற்றில் எது மனிதனால் உருவாக்கப்படும் இடர் அப்படின்னு கேட்டிருக்கான். ரசாயன கசிவு. ஓகேங்களா? ஸோ இங்கே முதல் பார்த்ததே தான் இங்கே செயற்கைன்னு கொடுக்காம மனுஷனால் உருவாக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா எரிமலை வெடிப்புன்றது வால்கனிக் எரப்ஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எரிமலை வந்துட்டு இந்த லாவா அப்படின்னு சொல்லுவாங்க, குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, எரி குழம்புன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சுனாமியும் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். புயல், ஸ்ட்ரோம், தண்டர் எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். இதில் எதுனா ரசாயன கசிவு. ஃபார் எக்ஸாம்பிள் ரசாயன கசிவாகட்டும், இல்லை பொல்யூஷன்ஸ், இல்லை டை ஆகட்டும், இது எல்லாமே நம்ம கலக்கிறது எல்லாமே நம்மளுடைய மனுஷனுடைய இடர்பாடுகள் தான். இதனால் பூமிக்கும் சரி காற்றுக்கும் சரி நிறைய மாசுபாடுகள் ஏற்படும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் பரதநாட்டியம் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. மேபி எனக்கு ப்ரெசென்ட்டில் தெரில, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க பூமிக்கு ஆடுறதுக்கு முன்னாடி வணக்கம் சொல்கிறதுக்கான மீனிங் என்னென்னா பூமிக்கு அவங்க ஆடுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை ஆடும்போது அவங்களுக்கு வலிக்கும், ஓகே மன்னிச்சிடுங்க அப்படின்றதுக்கும் அந்த பூமி தாய்க்கு நன்றி சொல்கிறதுக்குமா வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த வணக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்கேஸ் நான் கேள்விப்பட்டதில் ஒரு ஒரு மூவியில் கூட பார்த்துருந்தேன். மேபி அந்த மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஷபாஷ் மித்து படம் பேர் ஆக்சுவலாக மித்தாலி ராஜோடைய பயோகிராஃபி எடுத்திருப்பாங்க. அந்த மூவியில் வந்து மித்தாலி வந்து ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஆட போகிற ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி வணக்கம் சொல்லி மீனிங்கும் சொல்லுவாங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5வது கேள்வி புவி தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் திடீர் அதிர்வு என்ன? நிலநடுக்கம். ஓகேங்களா? ஸோ வெள்ளம் அப்படின்றதும் வராது, வறட்சி ஃபெமைனும் வராது, ஃப்ளட்டும் வராது. ஓகேங்களா? ஸோ நிலநடுக்கம். 6வது கேள்வி நிலநடுக்கத்தின் தீவிரத்தை அளவிடும் கருவி என்னன்னா சிஸ்மோகிராஃப் அல்லது நில அதிர்வுமணின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நிலநடுக்கத்தின் ஆற்றலை அளவிடும் அலகு அப்படின்னு பார்த்தா ரிக்டர் அளவு. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வி நல்லா பாருங்கள். நிலநடுக்கத்தின் தீவிரத்தை அளவிடும் கருவி, அதாவது தீவிரத்தை அளவிடும் கருவி தான் நில அதிர்வுமணி. சப்போஸ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லைன்னா சிஸ்மோகிராஃப்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுவே அந்த ஆற்றல், அந்த எனர்ஜியை வந்து அளவிடும் அலகு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிக்டர் அளவு. ஓகேங்களா? கன்ஃபியூஷன் தேவையில்லை 6வது கேள்விக்கும் 7வது கேள்விக்கும். 8வது கேள்வி பாருங்கள். கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கம் அல்லது எரிமலை வெடிப்பால் உருவாகும் பெரிய அலைகள்னு சொன்னாங்க. இந்த இடத்துல பெரிய அலைன்னு வந்தாவே ஆழிப்பேரலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன? சுனாமி. 9வது கேள்வி இந்தியாவின் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்குள்ளது அப்படின்றது கேள்வி. ஓகேவா? ஓகே. ஸோ சென்னை, மும்பை, கல்கத்தா, ஹைதராபாத். ஏன் 4 இடமும் கொடுத்துருக்குன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த 4 இடங்களையும் கடல்கள் இருக்கும். ஸோ அதனால் கொடுத்தோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். 10வது கேள்வி வளிமண்டலத்தின் ஏற்படும் ஒரு தீவிர வானிலை நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்லியிருக்கோம். அப்போ என்னென்னா சைக்ளோன். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்னென்னா சைக்ளோன். 11வது கேள்வி செங்குத்தான சரிவுகளில் பாறைகள், மண் போன்றவை வேகமாக கீழ்நோக்கி நகர்வதனால் லேண்ட்ஸ்லைட் நிலச்சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா செங்குத்தாக. 12வது கேள்வி பாருங்க. மிக நீண்ட காலத்திற்கு மழையின்றி வறண்ட வானிலை நிலவுவது ட்ரவுட், வறட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 13வது கேள்வி ஆற்றின் கரைகளை தாண்டி நீர் பாய்ந்து நிலப்பரப்பை மூழ்கடிப்பது என்னன்னா வெள்ளம், ஃப்ளட். இது முக்கியமான கேள்வி. 14வது கேள்வி. இதை ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். போபால் விஷ வாயு கசிவு எந்த ஆண்டு வந்து நடந்தது அப்படின்னு கேட்கலாம். 1984களில். இது எதுக்கான எடுத்துக்காட்டு இடர்பாடுகள்னு கேட்குறாங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட இடர். ஸோ கோவிட்-19 வந்து மேபி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். மேபி 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே வந்து இது கனெக்ட் பண்ணோம்னா மேபி கேட்கலாம் இந்த டாப்பிக்கில். கோவிட்-19 எந்த வகையான இடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் அசட். ஓகேங்களா? என்னது? பயாலஜிக்கல் அசட். 16வது கேள்வி அசட் மிட்டிகேஷன் என்பதன் பொருள், அதாவது இடர் குறைப்பு என்பதன் பொருள் என்ன? இடர் வந்த பின் செயல்படுவதா, இடர் தாக்கத்தை குறைக்கும் நடவடிக்கைகளா, இடரை புறக்கணிப்பதா, இல்லைனா இடரை பற்றி கவலைப்படாமல் இருப்பதா அப்படின்னு கேட்குறேன். இப்போ அசட் மிட்டிகேஷன்னா வந்து இடரோட தாக்கத்தை குறிக்க நடவடிக்கைகள். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ ஒரு ஃப்ளட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளட்டு வரும்போது என்ன பண்ணுவோம்னா மேக்ஸிமம் அந்த இடத்த விட்டு போயிடும். அது ப்ரிகாஷன்ஸ். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இப்போ ஃப்ளட்டு ஒரு வெள்ளம் வந்து ஒரு இடத்த உடச்சிட்டு வருது அப்படின்னா அதோடைய அணை வந்து கொஞ்சம் பெருசாக கட்டுறது வந்து நம்ம ஒரு குறைக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அந்த இருந்தாலுமே தடுப்புலாம் உடச்சிட்டு வரும். இருப்பினுமே ஓரளவுக்கு நம்ம வந்து குறைக்கும் நடவடிக்கைகளை எடுத்துக்கலாம். அதை 17வது கேள்வி இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் முன்னாடி இந்த வீடியோவில், இந்த NDMEனா என்ன, இந்த டாபிக்ஸ் தனியாகவே நம்ம பார்த்துருக்கோம். ஜாக்ரஃபியில் மேபி 7th 8th தெரில. ஸோ அந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அண்ட் தென் நீங்கள் வந்து சோஷியல் சயின்ஸ் வந்து நம்ம எல்லா டாப்பிக்கும் ஓரளவுக்கு நல்லா நம்ம படிச்சிருப்போம். நீங்கள் வந்து ரொம்ப ஓவரால் ஃபோக்கஸ் பண்ண வந்து சைல்ட் பெடாகாலஜி பண்ணுங்கள். அண்ட் தென் இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 hours வீடியோஸ் மாதிரி யாராவது போட்டிருந்தாங்கன்னா அதை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு மேபி ஒரு இட் டேக்ஸ் 4 hours மேபி எடுக்கலாம். உங்களுக்கு அந்த 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பேசிக் அப்படின்னு தெரிஞ்சு அவன் போட்டுக்கலாம். நம்ம உட்காந்து மெமரி பண்ணணும்லாம் இல்லை. கிராமரை பொறுத்த வரைக்கும் மேபி நீங்கள் போயம் ஆகட்டும், போயம் ஆத்தர்ஸ் ஆகட்டும், ப்ரோஸ் ஆத்தர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் படிச்சுக்கோங்க. அப்ரிவேஷன் ஆகட்டும், அனானிம்ஸ் ஆகட்டும், ஹோமோஃபோன்ஸ் ஆகட்டும், டென்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஓகேங்களா? ஒரு 30க்கு கிராமர் 30 வரும். ப்ரோஸ் அண்ட் போயம்லாம் சேர்த்து உங்களுக்கு 30 வரும். அந்த கிராமர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு 25+ போட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக அடிச்சிடலாம். தமிழ் உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு தமிழ் படிச்சிருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தா டிஎன்பிசி ஆகட்டும், டிஆர்பி ஆகட்டும், டெட் ஆகட்டும், யூஜிடிஆர்பி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து தமிழ் வந்து ஒரு தகுதி தேர்வாக இருந்தது. அதனால் நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சைல்ட் பெடாகாலஜியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டோன்ட் மிஸ் தட். ஓகேவா? 17வது கேள்வி NDMA தலைவர் யாருன்னா பிரதமர் அவர்கள். ஓகேங்களா? 18வது கேள்வி பேரிடர் மேலாண்மை சுழற்சியின் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள் முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தணிப்பு மிட்டிகேஷன். இந்த
தணிப்பு மிட்டிகேஷனா ஒண்ணும் இல்ல. தணிப்பு அப்டின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கிறதோ, இல்லன்னா வந்து அத ஸ்டாப் பண்ணி வைக்கிறதோ தான் சொல்லுவாங்க. அதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்டோட சைக்கிளோட ஃபர்ஸ்ட்டு படி. ஓகேவா? நம்ம போய் உடனே போய் தணிச்சிரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கான நடவடிக்கைகள் பேசிக்கா எடுத்துட்டு தான் வரணும். 19வது கேள்வி. சமூகத்தில் ஒரு இடரால் பாதிக்கப்படக்கூடிய தன்மையின் அளவு என்னன்னா, வல்னரபிலிட்டி பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தமிழ்ல ஈஸியா இருக்கும். ஆங்கிலத்தில படிச்சுக்கோங்க. தீவிரவாதம் என்பது எந்த வகை இடர் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். சமூக மனிதனால் உருவாக்கப்பட்டது. சோசியோ மேன் மேட் ஓகேவா? இன்னைக்கு பார்ட் 2 போதும். நாளைக்கு பார்ட் 2 கன்டினியூட்டில குடுமியல் பார்க்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. நாளைக்கு ஈவினிங் வந்து ஈவினிங்கே இந்த வீடியோஸ்லாம் போட்டுறலாம். ஓகேவா? ஸோ குடுமியல் வந்து இந்த 2 யூனிட் படிச்சா உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் ஆன மாரி இருக்கும். நம்ம அத போட்டுக்கலாம். தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.